இயக்குனர் கதிரவன் இயக்கத்தில் உத்ரா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கண்ணீரா. இதில் கதிரவன் எஸ், சாந்தினி கரூர், மாயா கிளாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க. கண்ணீரா படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. நான் ஒரு சின்ன தயாரிப்பாளர், ரொம்ப கஷ்டப்பட்டு வாக என்ற படத்தை எடுத்திருக்கோம். என்னுடைய சின்ன வேண்டுகோள் என்னன்னாக்கா, இந்த சின்ன தயாரிப்பாளர் சங்கம் வந்து சின்ன சின்ன ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு படம் விற்பனைக்கு தேவையான உக்திகளை தகுந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணி அவங்கள மேல் கொண்டு வரணும். அப்போ தான் அவங்க வந்து மேலும் சில ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும். சேட்டலைட்ஸ், ஓடிடி, இந்த மாதிரி புது இயக்குநர்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம் நம்ம. ஆனால் புது இயக்குநர்கள் வந்து கடைசி வரைக்கும் இருந்து இந்த ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் சிலர் இருக்க மாட்டேன்றாங்க, சிலர் கடுமையாக உழைச்சி ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மேலும் புதிய இயக்குநர்கள் வந்து இது வந்து மனசில் வச்சுட்டு எங்களை போல் சின்ன சின்ன ப்ரொடியூசருக்கு தகுந்த நேரத்தில் உதவி பண்ணணும். நன்றி, வணக்கம். கண்ணீரா. நீரா அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர். அந்த நீராவை கண்ணுக்குள்ளே கதாநாயகன் வைத்திருக்கிறாரு. அதுதான் கண்ணீரா. நான் ஃபஸ்ட் வெறும் கண்ணீரா அப்படிங்கும்போது நம்ம கண்ணில் வந்து நீரை சொல்கிறாங்க இருக்கு. அதான் டெய்லி பார்த்துட்டு இருக்குமே. அது ஒரு டைட்டில் கொஞ்சம் புதுசாக இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, மனைவி கதை எழுதி கணவன் இயக்கியிருக்கிறாரு. அது புது விஷயம். கணவன் இயக்குறதுக்கு ஒத்துக்கிட்டது ஓகே. அவர் கதாநாயகன் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. நிறைய பேருக்கு பயப்படுவாங்க, சினிமாவுக்கு விடுறதுக்கே பயப்படுவாங்க. அதில் இயக்குனர் அனுமதிக்கிறது வேற, கதாநாயகனை வேற அனுமதிச்சிருக்காங்க. இல்லை இங்கேயே இந்த சொன்னீங்களே விட்டு விட்டு கொடுக்குறது, அது இங்கேயே ஆரம்பிச்சு. உங்களுக்கு லைஃப்லேயே இதுலேயே ஆரம்பிச்சு. என் கதையை இல்லை கௌசல்யா அவங்க பேர், ஆமாம், கௌசல்யா கதையை அவங்களே இயக்கியிருக்கணும். அப்படிங்கும்போது அவங்க இல்லை நீங்கள் இயக்குங்க அப்படின்னு விட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம். இப்போ அடுத்து செகண்ட் பார்ட்டு. அதான் செகண்ட் பார்ட்டில் வந்து இப்போ இவர் விட்டு கொடுத்துட்டாரு. நான் ஃபஸ்ட்டு படம் நான் இயக்கிட்டேன், ரெண்டாவது படத்தை நீ இயக்கிறேன்ட்டு. இப்போ ஃபஸ்ட் பார்ட்டு போகும்போது ரெண்டாவது குழந்தை ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பார்ட் போகும்போது மூணாவது குழந்தை ரெடி ஆயிரும்ல. அவர் ரொம்ப ஆர்வம் இருக்காரு ரோபசங்கர். என்ன அவர் வந்து நல்ல செகண்ட் பார்ட் போகும்போது மூணாவது குழந்தையும் ரெடி ஆயிடணும். கண்ணீரா காதல் கதை. நம்ம தமிழ் திரையுலகில் இப்போ வந்து காதல் கதை வர்றது ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. ரொம்ப அதிகமாக வர்றதே இல்லை இப்போலாம். ஆமாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் வந்து 6 படம் காதல் கதையாக தான் இருக்கும். 4ல் 1 குடும்ப கதையாக இருக்கும், ஒன்று த்ரில்லராக இருக்கும், 2 அடிதடி கமர்ஷியல் அப்படி இருக்கும். இப்போ 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 10 படமே அடிதடி, வெட்டு குத்து, கஞ்சா கடத்தல், கத்தி குத்து, ரேப்பு, பல ஐட்டம் போயிட்டுருக்கு. காதல் கதையே அபூர்வமாக போச்சு. அந்த நேரத்தில் ஒரு காதல் கதை ஒரு படம் வருங்கும்போது அதுவே மனசுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஹீரோக்கள் வந்து தொடர்ந்து காதல் கதை பண்ணி தான் பெரிய ஹீரோ ஆகியிருக்காங்க. இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் 25-30 படம்லாம் காதல் படம் தான். அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி இங்கே தலைவர் ஆகிட்டார். அது மாதிரி அஜித் சாரும் அப்படி தான். பிகினி அவரும் 20-25 படம் லவ் ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் இப்போ வீரம், விசுவாசம், விடாமுயற்சின்ட்டு வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்காரு.
ஆனால் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் எவர் கிரீன் படமாக அன்பேவா முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி. அது மாதிரி நடிகத்திலும் சிவாஜி கணேசனுக்கு எவர் கிரீன் படம்னா வசந்த மாளிகை, அது லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது அது ஒரு ஈர்ப்பு இருக்கும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்மளால முடியலைங்கும் போது ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை கட் பண்ணி லவ் பண்ணுறான் ட்வீட் போகிறாங்கும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே, நம்ம நினைக்கிறோம் முடியல, ஒருத்தன் நினச்சிட்டு ட்வீட் போடுறான். ஆமாம், இப்போ அதுக்கும் இல்லை. இப்போ நம்ம கச்சக்காரத்தை நினைக்கிறோம், கொலை பண்ண நினைக்கிறோமா? ஆனால் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ. அதில் இந்த நேரத்தில் லவ் ஸ்டோரி, கண்ணீரா லவ் ஸ்டோரிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது முழுக்க முழுக்க மலேசியாவிலேயே படப்பிடிப்பை நடத்தி, நல்ல வேலை ஆடு ரிசர்வ் இங்கே வச்சிங்களே, நீங்கள் அங்கேயே வச்சு அங்கேயே ரிலீஸ் பண்ணிக்கிறாம. ஒரு தமிழ் படம் மலேசியாவில் படமாக்கப்பட்டாலும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களுக்குடைய வாழ்த்துக்கள். இப்போ வாகை பிடிச்சதாக இருக்கட்டும், உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக அவர் பேசும்போது இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்தினாங்க. சிறிய படங்கள் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, ஆள் வர மாட்டேங்கிறாங்க, படத்தை முடித்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இது இவங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை, இன்றைக்கி சிறு படங்கள் பண்ணுற எல்லா பிடிச்சிருக்கும் இந்த ஆதங்கள் தான். இதுக்கு எங்கே விட, எங்கே தவறு, இதுக்கு என்ன ஒரு முடிவு, ஏகப்பட்ட கேள்வி. நம்ம யாரும் இங்கே குறை சொல்ல முடியல. ஏன்னா இப்போ தேட்டரு தர மாட்டேங்கிறாங்கன்னு தேட்டருக்கார குறை சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, சின்ன படத்தை போட்டால் தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க, 10 பேர் 5 பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க குறை சொல்கிறாங்க. எந்த பக்கம் நியாயம்னு யோசிக்கணும். அது ரெண்டும் உண்மை தான். சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலைங்கிறது உண்மை தான். சிறிய படங்களுக்கு மக்கள் ஆதரவு தர மாட்டேங்கிறாங்க, அவங்க தேட்டருக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மை தான். ஆனால் ரெண்டுமே குறை தான். திரையுலகுக்கு ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு குறை. அப்போ இதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், அங்கே தான் யோசிக்கணும். நம்ம மாறி மாறி குறை சொல்லிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், அது ஒரு வேலைக்கு ஆகாது. மக்களை தேட்டருக்குள்ளே கொண்டு வரணும், அதுதான் இன்னைக்கு வேண்டிய விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும், தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும், இயக்குநர்கள் நடிகர்கள்லாம். இப்போ இயக்குனரெலாம் ஒரு டெக்னீஷியன் தான், படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு தான் சவாலாக இருக்குது. அப்போ ப்ரொடியூசர் தான் இதை யோசிக்கணும். ஏன் வர மாட்டேங்கிறாங்க, என்ன சிக்கல், எதுக்கு உள்ளே வர பயப்படுறாங்க. ஏதாவது ரேரா ஒரு படம் 2 படம் தான் ரேராக ஓடுது. அது கூட சின்ன படமாக இருக்கும், அது பெரிய கம்பெனிக்கு வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படங்கள் தான் அவங்க கையில் நிறைய தேட்டர் இருக்கும், அதுதான் போய் கொஞ்சம் ரீச் ஆகுது. சமீபத்தில் ராஜன் சார் இதில் பேசி முடிக்கணும். ராஜன் சார், இங்கே ராஜன் பேசுகிறப்ப சமீபத்தில் இப்போ சின்ன படம் தேட்டர் கிடைக்கலைங்கிறது ஒன்று. இப்போ தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, யார் ப்ரொடியூசர் வட்டிக்கு வாங்கியோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முடித்து தேட்டருக்கு போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2-3 நாள் நீங்கள் 50 டிக்கெட் எடுத்து ஆள் அனுப்புங்கிறாங்க. நம்மளும் படத்தை எடுத்து நடிகை சம்பளத்தை கொடுத்து, டெக்னீஷியன் சம்பளத்தை கொடுத்து, வட்டியை கட்டி படத்தை ரிலீஸ் பண்ணால் நீயே தேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னால், இங்கே தான் சினிமா எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குன்னு யோசிக்கணும்.